முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது? இந்த வட்டம் சந்தோஷம் நிலையா இருக்க போகுது. வாகனங்கள் வாங்குவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அம்மாவுடைய உறவு, காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், நீயா நானா போட்டி, இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சு. இந்த வட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியா உண்டு. கடைசி 38 நாட்கள் சனி வக்ர பயிற்சியில கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு சார்? அதாவது குரு பார்வை கிடைக்காதனால 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தும் சார்? கும்பராசி என்பவர்களுக்கு குறைந்தது 70. யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டி சார் நம்ம கூட இருக்காங்க. சனி வக்ர பயிற்சி சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். குறிப்பா 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத கேட்க போறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இந்த ஜூலை மாதம் சனி வக்ர பயிற்சியாக இருக்காங்கல்ல, ஸோ சனி வக்ர பயிற்சி அப்படின்னாலே சனி ரிவர்ஸில் வராரு அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் நம்முடைய நேயர்களுக்காக சொல்லிடுங்க சார். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் வக்ரம் மாறாரு அப்படின்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கடந்து வருவாங்க மேக்சிமம். ஆனால் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா மீன ராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் இப்போ இருக்க இந்த ஜூலை 27ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, ரேவதி நட்சத்திரத்திலேயே நட்சத்திர ரீதியாக பாதம் ரீதியாக என்ன பண்ணுறாரு, ரிவர்ஸில் பின்னோக்கி வர்றார். கிட்டத்தட்ட ஒரு ரேவதி நட்சத்திரத்தில் ரிவர்ஸில் கடைசியில் ஒரு வக்கர நிலை நிவர்த்தி பண்ணுறது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி நைட்டு, அதாவது 11ஆம் தேதி அதிகாலையில் அவர் என்ன பண்ணுறாரு, வக்கர நிவர்த்தி ஆறார். எந்த நட்சத்திரத்தில் நிவர்த்தி ஆவார்னா நம்முடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில், மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் என்ன பண்ணுவார், ரிவர்ஸில் நிவர்த்தியாகி என்ன பண்ணுவார், மறுபடியும் நார்மலாக மாறுவார். அப்படிங்கிறது நம்மளுடைய கிரக அமைப்பு. கிட்டத்தட்ட அப்போ ஜூலை 27 முதல் நம்மளுடைய டிசம்பர் 10 வரையும் பார்க்கும்போது 138 நாட்கள். இந்த 138 நாட்கள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய நாட்களாகும். அதில் நம்ம எப்படி பிரிச்சுக்கிறோம்னா குருவோடைய பார்வை அப்படின்னு எடுக்கிறோம். இந்த குருவோடைய பார்வை கிட்டத்தட்ட நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவானுக்கு ஒரு 100 நாட்கள் கிடைக்கும். அதாவது கடகராசியில் உச்சம் பெற்ற குரு அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போகணுன்னு என்ன பண்ணுவார், நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்ற சனி பகவானை பார்ப்பார். அப்போ இந்த 100 நாட்களில் நம்மளுடைய 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் வேலை சார்ந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர போகிறாங்க, யார் யாரெல்லாம் காதலில் சிக்கி தவிச்சு சின்னமன்னமானவங்க காதலில் வெற்றி பெற போகிறாங்க, யார் வாழ்க்கையவே தொலைச்சிட்டோம் இனிமேல் வாழவே முடியாதுன்னு நினைக்கிறவங்க வாழ போகிறாங்கங்கிறத இந்த 100 நாளில் சனி பகவான் தன்னுடைய வக்ர பயிற்சி பெற்று தன்னுடைய பார்வை மூலமாக அற்புதமான மாற்றங்களை, குருவுடைய பார்வையின் மூலமாக சனி பகவான் நல்லதே செய்வார். 100 நாட்கள். மீதி உள்ள 38 நாட்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தால் பாதிப்பில்லாமல் என்ன பண்ணலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சியோடைய மிக முக்கியமான விஷயம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் முதல் 100 நாட்கள் எப்படி இருக்க போகுது சார்? அதாவது கும்பராசிக்கு அதிபதி தான் சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற அமர்ந்து குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் அவருக்கு கிடைக்குது. ஸோ அப்போ கும்பராசி அன்பர்கள் இந்த 100 நாட்களில் மனசில் உள்ள ஒவ்வொரு விதமான ஆசைகளை ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிற வேண்டியதான். ஒரு வாரத்துக்கு ஒருக்க என்ன பண்ணணும், எனக்கு இந்த வாரத்தில் என்னென்ன விஷயம் வேணும், எனக்கு இந்த வாரத்தில் என்ன விஷயம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நோட் பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அடுத்த வாரம் வரும்போது என்ன பண்ணலாம், அது டிக் பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா அது உண்மையிலேயே இவங்களுக்கு நடக்கும். ஏன்னா கும்பம் பார்த்திங்கன்னா ரகசியத்தின் பொக்கிஷம். இவங்களுடைய கும்பராசிக்காரங்களை கூட்டு வச்சு உன் மனசில் உள்ள செயல்பாடுகளில் எதெல்லாம் நீ ஆசைப்பட்டு செஞ்சேன்னா அது அவ்வளோ விஷயம் உள்ளே வச்சுருப்பாங்க. ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களோட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிவிட்டு நீ யார்ட்டையும் சொல்லாதுன்னா கழுத்தறுத்து போட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடியவங்க தன்னுடைய விஷயங்களையுமே நிறைய ரகசியங்களை வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட கும்பத்துக்கு இந்த வட்டம் சந்தோஷம் நிலையாக இருக்க போகுது. வாகனங்கள் வாங்குவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உறவு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கும்பராசி அம்மா ரொம்ப இப்போதான் உன்னை பெற்றேன்,
பெத்த மாதிரி ஃபீலிங் இருக்கியா, அந்த அளவுக்கு எனக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன்னுடைய அம்மாவுக்கு அப்பாவுக்கு பேரும் புகழும் வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவங்களுடைய திறமை அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், நீயா நானா போட்டி, இதெல்லாம் கடந்த காலங்கள் நடந்துச்சு. ஸோ இந்த வட்டம் நீ தான் எனக்கு முக்கியம்னு இவங்கள தேடி வந்து இவங்களுடைய விரும்பின உறவு தேடி வந்து பேசக்கூடிய வாக்கு சூப்பராக இருக்குது. வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அந்த உறவு வேண்டாமா வேணுமா அப்படின்னு முடிவெடுக்க வேண்டிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா நம்மளுடைய கும்பராசிக்காரங்கிட்ட உறுதியாக இப்போ எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இந்த 100 நாளில் திரும்பி வந்து அந்த உறவு வருதுன்னா இவங்க தான் யோசிக்கணும். அவங்க சொல்கிற முழுமையாக நம்பக்கூடாது. யோசித்து முடிவெடுத்தாங்கன்னா சக்ஸஸ் உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. அதில் அக்யூரேட்டாக சொல்லலாம். 2 குழந்தை பாக்கியம், 3 குழந்தை பாக்கியம்லாம் ஒன்றோல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சனி பகவான் குருவுடைய பார்வை இருக்கனால உறுதியாக கொடுப்பாருன்னு சொல்லலாம். தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் வக்கிரம் பெற்று அமர்ந்துக்கனால கும்பராசிக்காரங்க இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா தான் பையில் இருக்க பணத்தை எடுத்து கொடுத்துட்டு தனக்கு சாப்பாடு கிட்டாட்டியும் தண்ணி, பச்சை தண்ணியை குடிச்சு படுத்த காலம்லாம் உண்டு. ஸோ இப்போ இவங்க கொடுத்த காசுக்கு மதிப்பும் கிடச்சிருக்காது, அங்கீகாரம் கிடச்சிருக்காது. கொடுத்த காசை திரும்ப கொடுப்பாங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வட்டம் உறுதியாக இவங்க கொடுத்த பணம் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இவங்க யாருக்கா கடனாக கொடுத்தாலும் சரி, இல்லை வேறு யார்ட்டையா கடன் வாங்கி கொடுத்தாலும் இவங்க பணம் இவங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சொந்தமாக தொழில் தொடங்கலாமான்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற நம்முடைய கும்பராசி என்பவர்கள் சொந்த தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அதிகமான லாபம் பெறக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய கும்பராசிக்கு சூப்பராக இருக்குது. கடைசி 38 நாட்கள் சனி வக்ர பயிற்சியில் கும்பராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்கு சார்? அதாவது குரு பார்வை கிடைக்காதனால 2ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, சொன்னதே சொல்ல வைப்பார், செஞ்சதே செய்ய வைப்பார். கொஞ்சம் நிதானம், பொறுமை, வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். யாருக்காவது வாக்கு கொடுக்கறதுல அவசரப்பட்டு வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் பொறுப்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது 38 நாள் என்ன செய்யக்கூடாது. நான் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் இருப்பது கும்ப ராசிக்காரங்க குழப்பம் இல்லாத ஒரு நிலைமையை இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இன்னொரு விஷயம், வண்டி வாகனங்களில் போகும்போது முழு கவனமும் என்ன பண்ணணும், டைரெக்டாக இவங்களுக்கு வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும். ஃபோன் பேசிட்டே போகிறது, அசால்ட்டாக எங்கிட்ட பார்த்துட்டே போனாங்கன்னா இவங்க கரெக்டாக போய்கிட்டே இருக்கும், இன்னொருத்த வந்து இடிச்சிடுவான். கடைசி இவங்க தான் அந்த இடித்ததுக்கும் சேர்த்து ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை கிரக ரீதியாக வந்துடும். அதிர்ஷ்டத்தை நம்பாமல் தன்னுடைய முழு உழைப்பை மட்டும் நம்பி இந்த 38 நாட்கள் இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இவங்களுக்கான செயல்பாடு வந்துடும். ஸோ இவங்க வந்து தேவையில்லாமல் 10 போட்டால் 20 கிடைக்கும், 20 போட்டால் 50 கிடைக்கும், 100 போட்டால் லட்சம் கிடைக்கும்னு யாராவது ஒரு ஆசை வார்த்தை கூறினாங்கன்னு அதை முழுசாக நம்பி செஞ்சாங்கன்னா இருக்கிறதும் போச்சுங்கிற நிலைமை கிரகங்கள் கொடுத்துரும். ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருந்தால் இவங்களுக்கு நல்ல மதிப்பு, நல்ல அங்கீகாரம், நல்ல மாற்றங்களை நம்முடைய சனி பகவான் உறுதியாக கொடுப்பார். எவ்வளவு சதவிகிதம் நற்பலன்களை ஏற்படுத்தும் சார்? கும்பராசி அன்பர்களுக்கு குறைந்தது 77% மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் சனி பகவான் கொடுப்பார். நன்றி சார். நன்றி.